அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசீகரண முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வசகல வசீகரமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த விதமான மந்திரங்களும் பயன்படுத்த தேவையில்லை, எந்த விதமான ஒரு சூட்சமமான மந்திரங்களோ அல்லது பூஜை முறைகளோ எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. இதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பூவை கொண்டு தான் நம்ம இந்த வசீகரண முறையை செய்ய போகிறோம். சரிங்களா? அந்த பூ பற்றி இப்போ நான் சொல்கிறேன். தெளிவாக அந்த எந்தெந்த முறைகளில் சொல்லக்கூடியனோ அந்த முறைகளில் நீங்கள் அதை தயார் செஞ்சு பயன்படுத்தும்படியாக இருக்கும். அவ்வாறு செய்து கொண்டு வரும் பொழுது சர்வ சகல வசீகரணமும் உண்டாக ஆரம்பிக்கும். எந்த விதமான மந்திர பிரயோகங்களோ அல்லது பூஜை முறைகளோ எதுவும் நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செண்பக பூ, சரிங்களா? செண்பக பூ என்று சொல்லக்கூடிய அந்த செண்பக பூவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். செண்பக பூவானது சரியாக மரத்தினோட பகுதியில் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய செண்பக பூ, அதாவது மரத்திற்கு வடபுறம் இருந்து அந்த இருக்கக்கூடிய செண்பக பூவை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த செண்பக பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பூக்களை பொறுக்கும் பொழுது கண்டிப்பாக 3 பூக்களுக்கு மேலே எடுக்கக்கூடாது. சரிங்களா? அந்த 3 பூக்களாக கூட எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு அந்த செண்பக பூவை ஒரு நிழலில் நல்லா உலர்த்தி அதை கல்வத்தில் இட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் கோரோஜனம், அதே போல் கொஞ்சம் புனுகு, கஸ்தூரி இவையெல்லாம் ஒன்று கூட்டி மையாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இது நீங்கள் உங்களுடைய நெற்றி போட்டில் விட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், சர்வசகல வசீகரணமானது உண்டாகும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. எல்லாருமே எளிமையாக செய்து கொள்ளக்கூடிய முறை. இந்த முறையை செய்யக்கூடிய நாள் என்னங்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய திரையோதசி திதியில் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். பூக்களை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நான் முன்பே சொல்லியது போல தான் 3 பூக்களுக்கு மேலே ஒரு முறை நீங்கள் செண்பக பூவை வந்து எடுக்கக்கூடாது. இந்த போன்ற விஷயங்களுக்கு அதை பின்பற்றணும். இது சக்தி வாய்ந்த ஒரு முறை. கண்டிப்பாக நல்லதுக்காக மட்டும் இந்த முறையை செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம, ஓம் சிவாய நம.